ஒரு தந்தை தனது மகனின் கல்லூரி படிப்பை முடித்த தருணத்தில் அவனிடம் ஒரு பழைய கைக்கடிகாரத்தை தந்தார். அது அவனது தாத்தா பயன்படுத்தியது. சுமார் 50 ஆண்டுகள் பழமையானது. அவர் மகனிடம் சொன்னார், மகனே, இதை உன்னிடம் ஒப்படைக்கும் முன் இதன் மதிப்பு என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள பழைய இரும்பு கடைக்கு சென்று இதை விற்கப் போவதாக கூறி விலை கேட்டு வா. மகன் சென்றுவிட்டு வந்து சொன்னான், அப்பா, இது மிகவும் பழையதாக இருப்பதால் அவர்கள் இதற்கு வெறும் 100 ரூபாய் தான் தருவதாக சொன்னார்கள். தந்தை சொன்னார், சரி, இப்போது இதை ஒரு தேநீர் கடைக்கு கொண்டு சென்று விலை கேட்டுப்பார். மகன் சென்றான். திரும்பி வந்து, அங்கு வெறும் 50 ரூபாய் தான் கிடைக்கும் என்கிறார்கள் அப்பா என்றான். தந்தை சிரித்துக் கொண்டே, கடைசியாக இதை ஒரு அருங்காட்சியகத்திற்கு கொண்டு சென்று காட்டு என்றார். அருங்காட்சியகத்தில் இருந்து திரும்பிய மகனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்திருந்தன. அவன் சொன்னான், அப்பா, அங்கே இருந்த நிபுணர் இதை ஒரு அரிய வகை பழங்கால பொருள் என்று கூறி இதற்கு 10 லட்சம் ரூபாய் தர முன்வந்தார். அப்போது தந்தை சொன்னார், மகனே, உனக்கு நான் சொல்ல விரும்பிய பாடம் இதுதான். சரியான இடம் மட்டுமே உனது சரியான மதிப்பை உணர்த்தும். நீங்கள் ஒரு தவறான இடத்தில் இருக்கும்போது உங்களை ஒரு மலிவான பொருளாகவே அவர்கள் பார்ப்பார்கள். உங்கள் திறமையும் குணமும் அங்கு அங்கீகரிக்கப்படாது. உங்களுக்கு மதிப்பு அளிக்காத இடத்தில் இருந்து கொண்டு வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு தகுதியான இடம் அதுவல்ல என்பதே அதன் பொருள்.